11ஆம் வகுப்பு கணிதம் சாப்டர் 3 முக்கோணவியல் பயிற்சி 3.3ல் வினா எண் 1 மதிப்புகளை காண்க. சப்டிவிஷன் 1 sin 480. sin 480க்கு மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். sin 480 அப்படிங்கிறத sin அப்படியே இருக்கட்டும். 480ங்கிறத எப்படி எழுதலாம்னா 360 + 120 இப்படி எழுதலாம்ல. ஏன் 360 எழுதுகிறோம்னா 360ம் 0வும் சமம். அதனால் 360ன்னு வந்ததுன்னா நம்ம அதை விட்டுடலாம். மீதி என்ன இருக்குது? sin 120. sin 120 எப்படி எழுதலாம்னா 90 + 30 இப்படி எழுதலாம். sin 90 + 30. 90ன்னு வந்தாலே இந்த சைன் என்ன ஆகிடும்னா காசுன்னு வந்துடும். sin 90 - θ, sin 90 + θ எது வந்தாலும் சரி காஸ் தீட்டான்னு தான் வரும். தீட்டாவுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது? 30 இருக்குது. sin 90 + 30னாலும் காசு 30 தான். sin 90 - 30னாலும் காசு 30 தான். ஆனால் ஒரு குறி மட்டும் மாறும். எப்படின்னா 4 கால்வட்டம் இருக்கு இல்லையா? இதில் 90 வரைக்கும் வந்தால் முதல் இது, 180 வரைக்கும் வந்தால் ரெண்டாவது, 270 வரைக்கும் 3, 360 வரைக்கும் வந்ததுன்னா 4வது கால்வட்டம். இதுதான் ப்ரொசீஜர். இங்கே நம்ம ஒரு சிம்பிள் ஒன்று போடுவோம், ASTC. அதாவது முதல் கால்வட்டத்தில் எல்லாமே ப்ளஸ், ரெண்டாவது கால்வட்டத்தில் சைன் மட்டும்தான் ப்ளஸ். 180 வரைக்கும் 90க்கு மேலே 180க்குள்ளே. இங்கே நமக்கு என்ன வந்திருக்கு? நல்லா கவனிச்சிங்க. 120. 120ங்கிறது எந்த கால்வட்டத்தில் வரும்னா 90க்கு மேலே 180க்குள்ளே. அப்போ ரெண்டாவது கால்வட்டத்தில் வரும். இங்கே எது மட்டும்தான் ப்ளஸ்ன்னா சைன் மட்டும்தான் ப்ளஸ். இங்கே இருக்கிறது என்னென்ன? சைன் தான். அதனால் ப்ளஸ்ஸு தான் வரும். காஸ் 30ஓட மதிப்பு என்ன? டேபிளில் நமக்கு முன்னாடியே தெரியும் இல்லையா? சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம். √3/2. இதுதான் sin 480ஓட மதிப்பு. சப்டிவிஷன் 2 sin of -1110 இதோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். சைனில் மைனஸ் வந்ததுன்னா முதல்ல மைனஸை வெளியில் எடுத்துடணும். -sin 1110 மைனஸ் வெளியில் வந்துடுச்சு. அடுத்தது -sin இந்த 1110 என்ன செய்கிறோம்? 360ஓட மடங்கு என்னன்னா 3 × 360, 3 தடவை 360. 3 × 360 எவ்வளோன்னா 1080. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 1080 ப்ளஸ் ஒரு 30 சேர்த்தோம்னா எவ்வளோ வந்துடும்? 1 1 1 இந்த மதிப்பு வந்துடுதுல்ல. 1080ஓட எவ்வளோ சேர்க்கணும்? 30. நல்லா ஞாபகம் வச்சுங்க. உங்களுக்கு 360னா என்னன்னு சொல்லியிருக்கோம்? 0. அதனால் 360 வந்தாலும் சரி 360ஓட மடங்கு வந்தாலும் சரி அது 0 தான். இது 3 தடவை 360, 3 × 360 தான் இந்த மதிப்பு. 3 தடவை 0, 3 தடவை 0னால 0 தான். மீதி என்ன இருக்குது? 30 -sin 30. -sin 30ஓட மதிப்பு என்னன்னா 1/2. சப்டிவிஷன் 3 cos 300. 360ல் 60 கழிச்சிட்டோம்னா 300 வந்துடும்ல. cos 360ங்கிறது 0, அதனால் அதை விட்டுடலாம். மீதி என்ன இருக்குது? -60. காசில் மைனஸ் வந்தால் விட்டுடலாம். சைனில் வந்தால் மட்டும்தான் மைனஸை வெளியில் எடுக்கணும். சைன் ஆஃப்னு வந்ததுன்னா சைன் -60னா மைனஸை வெளியில் எடுக்கணும். காசுன்னு வந்ததுன்னா மைனஸை விட்டுடலாம். அப்போ வெறும் ப்ளஸ் cos 60. cos 60 அப்படிங்கிறதோட மதிப்பு என்னன்னா அட்டவணையில் இருக்கிறபடி 1/2. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் 4 tan 1050. tan 1050 tan நம்ம ஏற்கனவே 3 தடவை 360
எவ்வளோ வந்தது? 3,360 வந்து 1080 வந்தது. இங்கே இருக்கிறது எவ்வளவு? 1050. இங்கே வந்து ஒரு 30 கூட வருது. அதனால் ஒரு 30ஆல் கழிச்சிடுறோம். 30ஆல் கழிச்சிட்டோம்னா நமக்கு என்ன வந்துட போகுது? இந்த மதிப்பு வந்துடும். எப்படின்னா tan 3,360 எவ்வளோன்னா 1080 மைனஸ் 30. 1080ல் 30 கழிச்சிட்டோம்னா 1050 வந்துடும். 1080ங்கிறது 3,360. 360ங்கிறது 0. 3,0,0. இது போயிடுது. எது? 1080ங்கிறது 0 ஆகிடுது. மீதி என்ன இருக்கும்? மைனஸ் 30 மட்டும்தான் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. காசில் தான் மைனஸ் வந்ததுன்னா மைனஸை விட்டுடலாம். சைனில் மைனஸ் வந்தால் வெளியில் எடுத்துடணும். டேனில் வந்தால் என்ன செய்கிறதுனா டேன்லேயும் வெளியில் எடுத்துடணும். ஏன்னா டேனுங்கிறது என்னென்னா சைன் பை காசு தானே. அப்போ டேனில் சைனும் காசும் ரெண்டும் வருது இல்லை. டேனில் சைன் வர்றதுனால மைனஸ் வரும்போது மைனஸை வெளியில் எடுத்துடணும். மைனஸை எடுத்துட்டோம்னா tan 30ன்னு வருது. மைனஸ் tan 30ஓட மதிப்பு என்னன்னா 1/√3. சப்டிவிஷன் 4 ஓவர். அடுத்தது சப்டிவிஷன் 5. cot 660. cot 660 என்ன செய்யலாம்? 360 + 300. 660ங்கிறது 360ஓட 300 கூட்டினா 660. 360ங்கிறது என்ன சொல்லியிருக்கோம்? 0. அதனால் இது போயிடும். வெறும் எது மட்டும் இருக்கும்? 300 மட்டும் இருக்கும். 300 எப்படி எழுதலாம்? 360லேருந்து ஒரு 60 கழிச்சிட்டோம்னா 300. 360 - 60 300. மறுபடியும் 360ஓட மதிப்பு 0ங்கிறப்ப இது போயிடுது. -60 மட்டும் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. காட்டுங்கிறது டேனோட தலைகீழ். டேனில் மைனஸ் வந்தால் மைனஸை வெளியில் எடுத்துடணும். காட்டுலேயும் அதே போல் மைனஸ் வந்தால் மைனஸை வெளியில் எடுத்துட்டு மைனஸ் காட் 60 மைனஸ் காட் 60ங்கிறது tan 30ஓட மதிப்பும் காட் 60ஓட மதிப்பும் 1. tan 30 எவ்வளவு? 1/√3. இதுதான் ஆன்சர். அடுத்தது சப்டிவிஷன் 6. சப்டிவிஷன் 6 என்னன்னா tan 19π/3. tan 19 பைங்கிறது என்னென்னா 180ன்னு சொல்லுவோம் இல்லையா. பைக்கு பதிலாக 180 போட்டுக்குவோம். /3. tan 19 × 3க்கும் 18க்கும் அடித்தா 6 3 18 ஒரு 0. 19 × 60. 19ஐயும் 60ஐயும் பெருக்கி அதை எழுத வேண்டியதான். tan 1140 tan 1140 அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே தெரியும். 3,360 எவ்வளவு? 3,360ங்கிறது 1080. இங்கே இருக்கிறது 1140. அப்போ இதோட எவ்வளோ சேர்க்கணும்னா ஒரு 60 கூட்டினாலே போதும். கூட்டுனா 8 6 14 மிச்சம் 1 1140 வந்துடும். இது 3,360 மதிப்பு இருக்கு இல்லையா, இதோட ஒரு 60 கூட்டினா போதும். tan 360 0 × 3 0. மீதி என்ன இருக்குன்னா 60 மட்டும்தான் இருக்கும். tan 60 அப்படிங்கிறதோட மதிப்பு என்னன்னா √3. அவ்வளோதான். சப்டிவிஷன் 7. sin -11π/3. சைனில் மைனஸ் வந்தால் மைனஸை முதல்ல வெளில எடுத்தணும். 11π/3 மைனஸ் சைன் 11 பைங்கிறது எவ்வளவு? 180 /3 மைனஸ் சைன் 11 × 3ஆல் இதை அடித்தோம்னா என்ன வரும்? 6 3 18 ஒரு 0 மைனஸ் சைன் 6 11 66 இந்த 0 660. 11 60ஆல் பெருக்கணும்னா 660. 660 என்ன செய்கிறோம்?
360ஓட சேர்த்து சொல்லணும். 360ஓட எவ்வளோ கூட்டினா 660 வரும்னா 300 கூட்டினா போதும். 360 + 300 660. உங்களுக்கு நல்லா தெரியும் 360ஓட மதிப்பு 0. அதனால் 300 மட்டும் எழுதினா போதும். மைனஸ் சைன் 300 எப்படி எழுதலாம்? 360லேருந்து ஒரு 60 கழிச்சா போதும். மைனஸ் சைன் 360ஓட மதிப்பு 0. எது மட்டும் இருக்கும்னா -60 மட்டும் இருக்கும். சைனில் மைனஸ் வந்தால் வெளியில் எடுத்துடணும். இந்த மைனஸ் இங்கே வந்தால் ஏற்கனவே ஒரு மைனஸு ப்ளஸ் ஆகிடுது. ப்ளஸ்ஸு சைன் 60. சைன் 60ஓட மதிப்பு எவ்வளவு? √3/2. இதுதான் ஆன்சர்.